9 மாதங்களாக ஸ்பேஸிலிருந்து திரும்பும் சுனிதா வில்லியம்ஸுக்கு பூமியில் காத்திருக்க போகும் சவால்கள் என்னென்ன? பொதுவாகவே பூமியிலிருந்து ஸ்பேஸ்க்கு போகும்போது முதல்ல நிறைய சவால்கள், அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட 9 மாதங்களாக இவங்க ஸ்பேஸ்லேயே இருந்திருக்காங்க இல்லையா? அப்போது என்ன மாதிரியான உடல் பாதிப்புகள் எல்லாம் இவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான உறுப்புகளில் ரத்த ஓட்டம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கும். மண்டை ஓட்டுக்குள்ள, அதாவது ஸ்கல்குள்ள ரொம்ப தீவிரமான அழுத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இதனால பயங்கரமான ஹெட்டேக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இது மூலமாக கண் பார்வையும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு நரம்பு மண்டலத்திலையும் சிதைவு ஏற்படுற வாய்ப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும். ரத்தம் உரைய என்ன ஆகும்னா ஹார்ட் பீட் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸில் பாத்ரூம் போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதுனால இதனால் யூரின் இன்ஃபெக்ஷன் வரக்கூடும். ஸோ இதனால் கிட்னி இன்ஃபெக்ஷனும் வரக்கூடும். இப்படி 1 இல்லை 2 இல்லை பல விஷயங்கள் இருக்குது. தசை, எலும்பு இப்படி எல்லாத்துலேயுமே அடர்த்தியும் இழக்கக்கூடும். மரபணுவும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்னென்ன சவால்கள் எல்லாம் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காய்ச்சல் வரும். அதுக்கப்புறமா இதயம் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். தலை சுற்றல் ஏற்படும். இதனால் வாந்தி, குமட்டல் இப்படி எல்லாமே தொடர்ந்து இருக்கும். கை கால் சமநிலையாக இருக்காது. ஏன்னா 9 மாதங்களாக பறந்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு கை காலை நடக்கணும் அப்படின்னா நடக்கிறதையே கண்டிப்பாக மறந்துருப்பாங்க. ஸோ அப்படி ரெண்டுமே சமமாக இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், நடக்கிறதுக்கே சிரமம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நாட்டு மக்களுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து விண்வெளிக்கு போயிட்டு திரும்ப வரப்போகிற சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியிலையும் சரி வரப்போகிற பூமியிலையும் சரி எந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.